தினமணி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறமா ஒரு விரதத்தை முடிச்சுட்டு திரும்பவும் கிரிக்கெட் சீசன் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு. ஸோ இந்தியாவும் இலங்கைக்கும் இடையிலான டெஸ்ட் தொடர் ஆரம்பிக்க போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி கால் மைதானத்தில் முதல் டெஸ்ட் நடக்க போகுது. இந்த டெஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோனே தி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி எல்லாத்துடைய பார்வையும் அப்படியே கௌதம் கம்பீர் மேல திரும்பி இருக்கு. ஏன்? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த டெஸ்ட் தொடர் இந்திய அணிக்கு மிக மிக முக்கியமானது. அதன் காரணமாகவே கௌதம் கம்பீருக்கும் மிக முக்கியமான ஒரு டெஸ்ட் தொடராக அமைய போகுது. என்ன காரணம்னா அதனுடைய பின்னணியும் அடுத்து நடக்க போறதும் அப்படின்றதான். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆரம்பிச்சதுலேருந்தே முதல் 2 இறுதி சுற்றுகளுக்கு இந்திய அணி தகுதி பெற்றுச்சு. ஆனால் 3வது இறுதி சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெறல. ஸோ இப்போ 4வது இறுதி சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெறுமா பெறாதா அப்படின்றது இந்த டெஸ்ட் தொடரை பொறுத்து தான் இருக்கு. ஸோ உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான புள்ளிகள் பட்டியலில் இந்திய அணி எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா 5வது இடத்துல இருக்கிறாங்க. இது வரைக்கும் 9 டெஸ்ட்டுகளை விளையாடி 4 டெஸ்ட்டுகளில் ஜெயிச்சு 4 டெஸ்ட்டுகளில் தோற்று ஒரு ஆட்டம் டிரால முடிஞ்சிருக்கு. ஸோ இந்திய அணி 48.15 புள்ளிகளில் இருக்கிறாங்க. ஸோ உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறணுமா குறைந்தபட்சம் 60 புள்ளிகள்லாம் தாண்டி நம்ம இருக்கணும். ஆனால் இந்திய அணிக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இருக்கு. ஆனால் ஓரளவுக்கு என்னன்னா கடினமான ஒரு சூழல் தான் இருக்கு. இந்திய அணி இன்னும் 9 டெஸ்ட்டுகள் விளையாடணும். அதுல 2 இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடர் இப்போ நடக்க இருக்கு. அதற்கப்புறமா நியூசிலாந்துக்கு எதிராக 2 டெஸ்ட் தொடர். அது எங்க நடக்குது அப்படின்னா அதுவும் நியூசிலாந்து நடக்குது. அதற்கு அப்புறமா ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வராங்க. அதுல 5 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்திய அணி விளையாட போறாங்க. ஸோ இந்தியா இப்ப இந்த இலங்கை டெஸ்ட் தொடர் ஜெயிக்கிறது எதனால முக்கியம் அப்படின்னா அதுதான் ஒரு டோனை செட் பண்ண போகுது. காரணம் என்னன்னா நம்ம பின்னாடியே பார்க்க வேண்டும். நம்ம போன முறை அந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு பறிபோச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த இறுதி சுற்று வாய்ப்பு பறிபோனதுக்கு காரணம் என்னன்னா இந்திய அணி போன சைக்கிள் நல்ல நிலையில இருந்தாங்க. எளிதில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுவாங்க அப்படின்னு தான் எல்லோராலையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்தியாவுக்கு வந்த நியூசிலாந்து 3-0 அப்படின்னு சொல்லி டெஸ்ட் தொடர்ல இந்திய அணியை தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இதனால என்னன்னா அந்த வாய்ப்பு ரொம்ப கடினமாச்சு. அதற்கப்புறமா தான் பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக் இந்தியா போனாங்க. அங்கேயும் பெர்த்தில் மட்டும்தான் இந்திய அணி ஜெயிச்சது. அதுக்கு அடுத்த டெஸ்ட்டுகளில் தோத்துட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வாய்ப்பை இந்திய அணி தவற விட்டாங்க. ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதினாங்க இறுதி சுற்றுல. ஸோ இந்த முறை என்னன்னா கடந்த முறை தவற விட்ட வாய்ப்பை இந்திய அணி இந்த முறை கிராப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோட தான் உள்ள போனாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின் போன்ற மூத்த வீரர்கள் ஓய்வு பெற்றுட்டாங்க அப்படின்றனால இந்திய அணி ஒரு பெரிய டிரான்சிஷன்ல இருக்கு அப்படின்றது ஒரு எக்ஸ்கியூஸா வேணா வச்சுக்கலாம். ஆனா அந்த எக்ஸ்கியூஸோட தான் இந்த சைக்கிளை இந்திய அணி ஆரம்பிச்சாங்க. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 5 டெஸ்ட் மேட்ச் நடந்தது. அதில் 2-2 அப்படின்னு 7ல் முடிஞ்சது. ஒரு ஆட்டம் டிரா ஆச்சு. ஓரளவுக்கு க்ளோஸ் சீரீஸாகவே போச்சு. அந்த டெஸ்ட் சீரீஸ் ஓரளவுக்கு இந்தியன் மேலே பெரிய விமர்சனங்களை உண்டாக்கலை. ஸோ ஓகே, இந்த சைக்கிள் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அவையிலேயே டெஸ்ட் சீரீஸை இழக்கலை அப்படின்ற பெரிய நம்பிக்கையில் இருந்த நேரத்தில் தான் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி மீண்டும் இழந்தது. தென்னாப்பிரிக்கா இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு எதிராக நம்ம 0-2 அப்படின்னு மாதிரி டெஸ்ட் தொடர சொந்த மண்ணிலே இழந்தோம். இதுக்கு மத்தியில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக வேணா நம்ம ஜெயிச்சோம். பட் ஆனால் தென்னாப்பிரிக்கா மாதிரியான வலிமையான அணி கூட சொந்த மண்ணிலே மீண்டும் தோற்றது இந்திய அணியுடைய திறனை கேள்விக்குள்ளாக்குச்சு. அதுவும் குறிப்பாக கௌதம் கம்பீருடைய ரோல் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. காரணம் என்னன்னா அண்மை ஆண்டுகளாகவே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாகவே சொந்த மண்ணில் சுழற்பந்தை எதிர்கொள்றதுல இந்திய அணி திணறிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கான மாற்று இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றது விமர்சனமா இருக்கு. அது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால கம்பீர் மேல பெரிய ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய அணியுடைய செயல்பாடுகளை ஒரு நம்பர் 8 வரைக்கும் ஆல்ரவுண்ட்லாம் வச்சு விளையாடுறாங்க, ஸ்பெஷலிஸ்ட் ஆட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. ஸோ இந்த குற்றச்சாட்டுகள்லாம் போகணும் அப்படின்னா அதற்கு முடிவுகள் இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கணும். ஆனால் அந்த முடிவுகள் துரதிருஷ்டவசமா இந்திய அணிக்கு சாதகமாக அமையலை அப்படின்றது தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த சூழலை தான் இந்திய அணி இலங்கைக்கு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. இலங்கையுடைய ஆடுகளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுழற்பந்து வீச்சுக்கு தான் பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஸோ அதனால இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சுழற்பந்து வீச்சு ஆடுகளங்களை இந்திய அணி எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றது பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இந்த டெஸ்ட் தொடரை ஜெயிச்சாதான் நம்ம தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தோற்ற அந்த மொமெண்டம்ல இருந்து பிரேக் ஆகி ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும். ஸோ இலங்கைக்கு எதிரான ஜெயிச்சோம் அப்படின்னா ஓகே, நம்ம ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த இளம் அணிக்கு கிடைக்கும். ஸோ அதன் மூலமா அடுத்தடுத்து போகலாம். அது மட்டும் கிடையாது, முன்னாடியே சொன்ன மாதிரி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி சுற்றுக்கு போகணும் அப்படின்னா இந்த வெற்றி மிக மிக முக்கியமானது. ஸோ இப்போ அந்த 9 ஆட்டங்கள்ல இந்திய அணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா குறைந்தபட்சம் 7 ஆட்டங்களை ஜெயிக்கணும். 2 ஆட்டங்களை இந்தியா தோற்கலாம். அப்படி தோற்றுறாங்க அப்படின்னா
62.96% புள்ளிகள் வந்து இந்திய அணி எடுப்பாங்க. இல்லைன்னா 8 வெற்றிகளை பெற்று ஒரு ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா 68.52% புள்ளிகள் வந்து இந்திய அணி பெறும். ஸோ அப்படி பெரும் பட்சத்தில் வந்து இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக பிரகாசமானதாக இருக்கும். அந்த வெற்றிகள்லாம் பெறணும் அப்படின்னா இலங்கைக்கு எதிரான இந்த வெற்றி மிக முக்கியமானது. அப்புறம் நியூசிலாந்துக்கு எதிரான வெற்றி மிக முக்கியமானது. ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஆஸ்திரேலியாவை நம்ம கடந்த காலங்களில் இந்திய மண்ணில் பந்தாடி இருக்கோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அண்மை ஆண்டுகளில் நம்ம சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக திணறோம் அப்படின்றது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறனால ஆஸ்திரேலியா அந்த வீக்னஸை தெரிஞ்சு கூடுதலாக நேத்தன் லயனோட இன்னும் 2-3 சுழற்பந்து வீச்சாளர்களோட களம் இறங்குவாங்க. ஸோ அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா இந்த சுழற்பந்து வீச்சு ஆடுகளுக்கு ஒத்துழைக்கக்கூடிய இலங்கை மண்ணில் இந்திய அணி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றதான் வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஸோ இந்த சவாலெல்லாம் கடந்தாங்க அப்படின்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து கம்பீருக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. ஸோ கௌதம் கம்பீருடைய தலைமை பயிற்சியாளர் பொறுப்பு வந்து மீண்டும் விமர்சனக்கு உள்ளாகுதா இல்லையா அப்படின்றது இந்த டெஸ்ட் தொடரை பொறுத்து தான் இருக்குது. இந்திய அணியின் வெற்றி தோல்வி வந்து ஒரு தனிநபர் சார்ந்தோ இல்லை தனிநபரை வந்து மையப்படுத்தியோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வந்து அது ஆரோக்கியமற்ற ஒரு செயல். ஆனால் வந்து துரதிருஷ்டவசமாக கடந்த சில ஆண்டுகளாக வந்து அந்த மாதிரியான சூழல்கள் வந்து தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கு. இப்போ கௌதம் கம்பீர் அதன் மையமாக இருக்கிறாரு. முன்பு நட்சத்திர வீரர்கள் இருப்பாங்க. இப்போ கௌதம் கம்பீர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஸ்டாராக இருந்திருக்கிற பிளேயராக இருக்கிறப்போ அவருடைய ஹெட் கோச் அவருடைய அப்ரோச் பண்ணுற பொசிஷனும் ஒரு மாதிரி இருக்கிறது அப்படின்றனால அவர் வந்து இப்போ அந்த மையப்புள்ளியில் இடம் பெற்றிருக்கிறாரு. ஸோ இது வந்து கௌதம் கம்பீரை மையப்படுத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்திய அணி இந்த டெஸ்ட் தொடரை வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு தகுதி பெறணும் அப்படின்றதான் விருப்பம். நம்ம அந்த கோணத்தில் பார்ப்போம். ஸோ அதையும் தாண்டி கௌதம் கம்பீர் மேலே உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, இல்லை அவர் வந்து மாற்றப்படுவார், இல்லை அவரை மாற்றப்பட மாட்டாங்க, இல்லை அவரை மாற்ற வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.